25th ஜனவரி. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, வாய்க்காது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு ஏசாயா 54:17 சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு எதிராக எழும்புறவங்க திட்டம் போடலாம், தீங்கு செய்ய நினைக்கலாம், உங்களை அழிக்க நினைக்கலாம், என்ன வேணாலும் யோசிக்கலாம். ஆனா தேவன் உங்க கூட இருக்கிறதால எந்த காரியமும் உங்களை தோற்கடிக்காது. பொய் பழிகள், தவறான வார்த்தைகள், நியாயம் இல்லாத குற்றச்சாட்டுகள் உங்களை காயப்படுத்தலாம். ஆனா தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. உண்மை வெளிப்படும். ஒரு நாள் நீங்க நீதிமானா நிறுத்தப்படுவீங்க. இந்த வசனம் எல்லாருக்கும் பொதுவான வாக்குறுதி கிடையாது. அவரை நம்பி அவரோட சித்தத்துல நடக்கிறவங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதி. உங்க நியாயத்தை நீங்க போய் நிரூபிக்காதீங்க. தேவன் உங்க நீதியை வெளிப்படுத்துவாரு. வசனத்துக்கும் எக்ஸ்பிளனேஷனுக்கும் சம்பந்தம் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வசனத்தோட ஃபுல் வேர்ஸோட விளக்கம் தான் இது. ஆயுதத்தை பொறுத்தவரை அது தானா வராது, திட்டமிட்டு உருவாக்கப்படும். அது மாதிரி எதிரிகள் திட்டமிட்டு சதி செய்யலாம். ஆனா பாவம் எல்லாமே வேஸ்ட். ஒருவேளை அது நம்மளை நோக்கி வந்தாலும், காயப்படுத்த முயற்சி செஞ்சாலும், பயமுறுத்தினாலும் அது உங்களை பாதிக்காது. இனி ஆயுதம் அப்படின்னாலே பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஜெபம். நீதியுள்ள தேவனே, எங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வெற்றி பெறாதுன்னு சொன்ன வாக்குறுதிக்கு நன்றிப்பா. மனுஷங்க திட்டமிடுற சதிகள்ல இருந்தும், பொய் பழிகள்ல இருந்தும், பயத்தையும் கலக்கத்தையும் கொடுக்கற தாக்குதல்கள்ல இருந்தும் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க அழைப்ப காத்து கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். By Tads of Sharon, have a happy Sunday.